ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. புரட்டாசி மாதத்தில் வர மகாலய அமாவாசை 2024 எப்போ அப்படின்னும் அதன் சிறப்புகள் பற்றியும் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை அதோட சிறப்பு. வருஷத்தில் 12 அமாவாசை திதிகள் வந்தாலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பாக கூறப்படுறது. வருஷம் முழுவதும் ஒரு அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவங்க இந்த 3 அமாவாசை திதிகளை கடைபிடிச்சு வந்தாலே அதன் முழு பலனையும் பெறலாம் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணப்படுவார்கள். அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும் பிரதம திதிக்கு பூமிக்கு வருவாங்க. பிறகு வரும் 15 நாட்கள் பூமியிலேயே தங்கி மகாலய அமாவாசை முடிந்து மீண்டும் புத்திரலோகத்துக்கு புறப்படுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம். நாம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலம் அவங்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. மேலும் அமாவாசை தினத்தில் தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார். அதனால்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக அமாவாசை கூறப்படுறது. மகாலய அமாவாசை 2024 எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வழிபடுற நாளாக வருது. அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும். அதனால் எள்ளும் தண்ணியும் வச்சு தர்ப்பணம் பண்ணால் மிகுந்த பலனை பெறலாம். தர்ப்பணம் கொடுக்க அன்றைக்கி தினம் காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்கலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரங்களில் தவிர்க்கிறது நல்லது. புனித நதிக்கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக கூறப்படுறது. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லையா? அதை பற்றி பார்க்கலாம். தாய் அல்லது தந்தையை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடவே கூடாது. அன்றைக்கி வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. பித்ருலோகத்திலிருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை எளியோருக்கு உணவு கொடுக்கறதன் மூலம் நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் பசியினி உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதும் புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வஸ்திர தானம், தண்ணீர் தானம், பசுவுக்கு அகத்திக்கீரை அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி தானமாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய் 2 நெய் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை முடிச்சு கொள்ளலாம். சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி, தடைகள் அகலும், வாழ்வில் முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய மூதாதையர்களின் அருளாசி நம்மளை காக்கும் கவசமாக இருந்துகிட்டே இருக்கும். அவர்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி அடையலாம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதையே பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பித்ருக்களின் சாபம் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு அளிக்கும் வரங்களை கூட தடுத்து நிறுத்தும் சக்தி உடையது அப்படின்னும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது, தீராத நோய், திருமணத்தடை, காரியத்தடை இதுக்கெல்லாம் காரணமே பித்ரு தோஷம்தான் அப்படின்னும் சொல்லப்படுறது. எனவே வரவிருக்கும் இந்த மகால அமாவாசையை தவற விடாமல் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையினருக்கும் அவர்களோட ஆசி கிடைக்கும். ஆகவே அக்டோபர் 2 புதன்கிழமை தவறாமல் எல்லாரும் மகாலய அமாவாசை தர்ப்பணம் பண்ணி பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.